உம்ராவை பற்றியெல்லாம் ரசூலா பேசலை. இப்போ இந்த இடத்துல என்ன பேசியிருக்கணும் ரசூலா அவர்கிட்ட? உம்ராவுக்கு நான் வந்திருக்கேன், சண்டை போடுறதுக்கு நான் வரல, இதெல்லாம் இல்லை. ரசூலோடைய மெயின் பர்பஸே இதுலேருந்து வெளிப்படுது. வந்ததே ஒப்பந்தம் போடுறதுக்கு தான். ஏன் அப்படின்னா மதீனாவில் ஒரு த்ரெட்னிங், அதாவது மக்காவில் ஒப்பந்தம் போட்டு இந்த பகுதியை பாதுகாப்பு ஆக்குனா தான் அடுத்த மேற்கொண்ட நடவடிக்கைகள் ரசூலானால் எடுக்க முடியும். ஏன்னா இந்த தபுக் போர் போகும்போதெல்லாம் பாருங்க, சஹாபாக்கள் ஊர்லேயே கிடையாது, காலியாக கிடக்கு, ஊரே காலி. அப்போ அந்த நேரத்தில் இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல. அப்போ மதீனாவுடைய சேஃப்டிக்காக இந்த ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ மதீனாவை விட்டு இவங்க ஒட்டுமொத்தமாக ஃபோர்ஸ் எடுத்துட்டு வேற ஊருக்கு போய் அட்டாக்கே பண்ண முடியாது. அப்போ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரசூலா, ஏன்னா மெயின் வில்லன்கள் இவங்க கிடையாது. இவங்களுடைய மெயின் எதிரிகள் யார்? ரசூலாவுடைய கிஸ்ராவும் ரோமாபுரியுடைய அந்த சூப்பர் பவரை அடிக்கிறது தான் ரசூலாவுடைய டார்கெட். ரசூலாவுடைய டார்கெட் அபூஜஹிலும் இவங்க மட்டும் கிடையாது. அப்போ இவங்க சின்ன எதிரிகள் பெரிய எதிரிகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னா இவங்களை முதல்ல ஆஃப் பண்ணி உட்கார வைக்கணும். அப்போ ரசூலா சொல்றாங்க, நான் வேணா ஒரு ஒப்பந்தம் வேணா போட்டு தரேன். ரசூலா வாலண்டியராக சொல்றாங்க, நான் வேணா ஒரு ஒப்பந்தம் போட்டு தரேன் அப்படிங்கிறேன். ஆனால் நிபந்தனை என்ன அப்படின்னா, எனக்கும் மற்றவங்களுக்கும் இடையில் இவர்கள் வரக்கூடாது. அப்போ மற்றவங்க யாரு? மற்றவங்க கூட இவர் சண்டை போட போறாரு. அப்போ மற்றவங்களுக்கு நடுவில் இவங்க வந்துடக்கூடாது. ஒருவேளை நான் ஜெயிச்சு விட்டால் பிறகு என்னுடைய தீனில் இவர்கள் விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம் சொல்றாரு. அந்த பெரிய ஒரு ஆட்சி எனக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட அட்டாச் ஆகிக்கிங்க விரும்புனா. அப்படி இல்லை அப்படின்னா மற்ற மக்களை போல் அப்படி இஸ்லாத்தை ஏற்காமல் போனாலும் சிறிது அவகாசம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படியே நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கலனாலும் ஒரு சின்ன டைம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் ரசூல்லாவை அவங்க ஏத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா ரசூலுங்கிற அடிப்படையில், அதாவது அந்த ஒப்பந்த காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும். அந்த 10 வருஷம் நீங்க பிசினஸ் பார்க்கலாம், நீங்க வேற ஏதாவது நடவடிக்கை நீங்க ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் ரசூல்லா சொல்றாங்க. ஏன்னா சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க, இந்த 2 கண்டிஷனையும் நீங்க ஏத்துக்கல அப்படின்னா இம்மார்க்கத்தை நிலைநாட்டும் வரை, எனது கழுத்து துண்டாகும் வரை நான் போர் புரிவேன் அப்படிங்கிறேன். இந்த மார்க்கத்தை நிலைநாட்டாம நான் விட மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும், மார்க்கம் அது வரைக்கும் எது நிலைநாட்டப்படாமல் இருந்துச்சு? தொழுகை இல்லாமல் இருந்துச்சா? நம்ம மார்க்கத்துக்கு அளவுகள் என்ன? தொழுகை போயிட்டு இருக்குது, நோன்பு போயிட்டு இருக்குது, ஜக்காத்து போயிட்டு இருக்குது, புரியுதா? ஈத்திகாஃப் உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க, ரமலானுடைய எல்லா சட்டத்திட்டங்கள் இருக்கு. அப்போ மார்க்கத்தை நான் நிலைநாட்டணும் விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எது மார்க்கம்? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் தீனுங்கிறது எது? நம்முடைய பார்வையில் இருக்கிற தீன் வேற. அப்போ தீனை நிலைநாட்டுறதுக்கு எனக்கு நடுவில் வராதிங்க, நிலைநாட்டிட்டு நான் உங்ககிட்ட விசாரிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதை போய் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபுதைலுங்கிறவர் போய் குறைஷிகள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு ஆஃபர் ரசூல்லா கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை குறைஷிகள் அனுப்புகிறாங்க. அவங்க வந்த உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, இவன் ஒரு மோசடிக்காரன், இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டான். பேச்சுவார்த்தைக்கு வரும்போது நம்ம ஒரு குரூப்பில் போய் பேசும்போது ஆப்போசிட்டில் வர்ற ஆளை வச்சே நம்ம தெரிஞ்சிடும் இந்த பேச்சுவார்த்தை என்ன லட்சணத்தில் போக போகுதுன்ட்டு. ஒரு விவாதத்துக்கு கூப்பிட்டோம்னால அவங்க அனுப்புகிற ஆளை வச்சே சொல்லிடுவோம்ல, இவன் வேலைக்கு ஆக மாட்டான்ப்பா, இவன் நொரண்டா பேசுவோம் அப்படிம்போ. அந்த மாதிரி ஒரு நொரண்டா அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ரசூலா என்ன சொல்கிறாங்க, இதையே தான் சொல்கிறாங்க. அதாவது புதைல் அவங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ இதே தான் சொல்கிறாங்க. அதாவது எனக்கு நீங்கள் ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சண்டைக்கு போகணும், நான் உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அப்போது இவர் போய் அதே தான் சொல்கிறார். மறுபடியும் ஹுனைஸ் இப்னு அல்கமா அப்படிங்கிற இன்னொருத்தர் வர்றார். அவர் யார் அப்படின்னா அந்த கால்நடைகள் இருக்குல்ல, ஹஜ்ஜுடைய பிராணிகள், அதை கண்ணியப்படுத்துபவர். அந்த கால்நடைகளை கூப்பிட்டு அவங்கள கண்ணியமாக அந்த குர்பானி கொடுக்குற வரைக்கும் அவர் வச்சு பராமரிக்கக்கூடியவர். இப்போ இவங்களை பார்த்தோன்னா ரசூலா என்ன சொல்கிறாங்க, அந்த கால்நடைகள் எடுத்து முன்னாடி விடுங்க, இவர் முன்னாடி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலா முன்னாடி விடுறாங்க. அதை பார்த்துட்டோன்னா அவர் பதறாரு, சுப்ஹானல்லாஹ், இவங்க உம்ராக்குலாம் வந்திருக்கிறாங்க, இவங்கள போய் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோமே, இது ரொம்ப பெரிய பாவமாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க பதறாங்க. அப்போ அவர்கிட்டையும் ரசூலா இதைத்தான் சொல்கிறாங்க, இதே தான் சொல்கிறாங்க, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வேணால் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவர் போய் அங்கே போய் சண்டை போடுறாரு குறைஷிகள்கிட்ட, நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை, இவர் கூட சால்வா போயிடணும். ரசூலா ஆழம் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக குறைஷிகளுடைய மென்டாலிட்டி எவ்வளோ இருக்குது, இப்போ நம்மளை எதிர்க்கிறதுல எவ்வளோ தூரம் குறியாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த ஆக்ரோஷம் இருக்குங்கிறது பார்க்கறதுக்கு தான் ரசூலா போனாங்களே தவிர
உம்ரா செய்யணுங்கிறதுக்காக டார்கெட் கிடையாது. இதை சஹாபாக்கள்கிட்ட பப்ளிக்காக சொன்னால் மைண்ட் செட் மாறிடும். இதை ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட பப்ளிக்காக சொல்லலை. அதனால தான் உமர்லாம் கோவப்படுறாங்க, ஏன் வந்து உம்ராவுக்கு கூப்பிட்டு வந்து எங்களை வெறுங்கையாக கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ ரசூல்லாவுடைய பிளான் வந்து இதுதான். அப்போ இந்த இடத்துல இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அப்புறம் இன்னொரு தூதரை வந்து அவங்க அனுப்புகிறாங்க. யார்? மக்காவாசிகள். உருவா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவங்க பேசுகிறாங்க, முகம்மதே இந்த மாதிரி போர் இந்த மாதிரி தொடுத்து உமது இனத்தையே அழிக்க வேண்டுங்கிறதுக்காக தான் நீ வந்திருக்கிறீங்களா? ஏன் இதை இப்படி செஞ்சுட்டே இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி அரபுகளில் யாரும் இப்படி நமக்கு பின்னாடி வந்ததே கிடையாது. ஏன் எங்களை டார்ச்சர் பண்ணுறீங்க? சும்மா எங்களை பிடிச்சி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், ஒரு வேளை நீ தோற்றால் இந்த அற்பமான வீணர்கள்லாம் ஓடிடுவாங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு நீ கூப்பிட்டு வந்திருக்கிறா, இவங்கெல்லாம் விட்டு தெரிச்சிருவாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? அபூபக்கரை பார்த்து சொல்கிறாங்க. மோசமான வார்த்தையை பயன்படுத்தி துரத்தி விட்றாங்க. அப்போ கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு. அபூபக்கர்னோடனே உங்களுடைய உபகாரம் என் மேலே இருக்குது, அதனால நான் உங்களை உயிரோடு விடுறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் பின்னாடி வந்து அவர் அந்த ஆள் பேச பேச என்ன பண்ணுறார், ரசூல்லாவுடைய தாடியை பிடிக்க போகிறார். யார்? அந்த உருவாங்கிறவர். அப்போ வந்து இந்த முகீரா இப்னு ஷோபா ரலியல்லாஹு அவங்க சைடில் இருக்கிறாங்க. அவங்க வாலில் தட்டி விட்றாங்க கையை. தட்டி உடனே இவருக்கு சுருன்னு கோவம் வருது. நீ யார் அப்படிங்கிறாங்க. நான் முகீரா இப்னு ஷோபான்னொடனே, நீ ஃப்ராடு சொல்கிறேன், நீ ஃப்ராடு பண்ணிட்டு போன அப்படின்னு சொல்லி உன்னை வந்து நான் தான் காப்பாற்றினேன், அதை நீ நினச்சிப்பாரு அப்படிங்கிற. என்ன பண்ணிடுறாரு முகீரா இப்னு ஷோபா அப்படின்னா, இவர் வந்து ஒரு பிரயாணத்துக்கு போகிறாரு. பிரயாணத்துக்கு போகும்போது ஒரு கும்பல் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கொன்னுட்டு அந்த பொருட்களை வந்து திருடி கொண்டு வந்துடுறாரு. கொண்டுட்டு வந்தவுடனே அது வந்து அறியாமை காலத்தில் இவர் பண்ணியிருக்கிறார். அது ரசூல்லா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கும் போதே சொல்கிறாங்க, முகீரா உன்னுடைய இஸ்லாம் வந்து நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நீ கொண்டு வந்த அந்த திருட்டு பொருட்களை வந்து நான் வந்து வக்காலத்து வாங்க மாட்டேன். ஏன்னா அவங்க திரும்பி என்னைக்கு உங்கள்கிட்ட பழி வாங்க வந்தாலும் நான் நடுவில் நிற்க மாட்டேன். ஏன்னா அந்த மனிதர்களுக்கு இணைத்த அநியாயம் வந்து இஸ்லாத்துக்கு வந்தால் கூட அது வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாவங்கள் தான் மன்னிக்கப்படும். இந்த கடன் வாங்கிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னா அவன் கடன் தள்ளுபடி ஆயிராது. இந்த கடனை வந்து செலுத்தியே ஆகணும். அப்போ அந்த மாதிரி வந்து இவர் சொல்கிறாங்க முகீரா இப்னு ஷோபா இவங்களை பார்த்து. அப்போ வந்துட்டு இவர் இந்த ஆள் வந்து நோட் பண்ணுறாரு, ரசூல்லாவுடைய அந்த சஹாபாக்களுடைய அந்த நடவடிக்கையை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிட்டு பார்க்குறாரு, ரசூல்லா எச்சு துப்புறாங்க, எடுத்து உடனே மூஞ்சில் பூசிக்கிறாங்க சஹாபாக்கள். ஆனால் ரசூல்லாவுடைய எச்சிலில் வந்து ஒரு பர்க்கத் இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அது வந்து கீழே ரசூல்லா அப்படி துப்புனாங்கன்னா அதை எடுத்து மூஞ்சில் பூசிக்கிறாங்க. ஸ்மெல்லு இருக்கும், நம்ம எச்சு மாதிரிலாம் கற்பனை பண்ணிக்காது, அத்தர் மாதிரி இருக்கும் ரசூல்லாவுடைய எச்ச. ரசூல்லாவுடைய வேர்வை வந்து அத்தர் மாதிரி இருக்கும். ரசூல்லா வந்து நம்ம வந்து பயங்கரமான பகுத்தறிவாதம் பேசுவோம். ஏன்னா அந்த தௌஹீத்வாதிகளுக்கு அது ஒரு பாக்டீரியா, பயங்கரமான பாக்டீரியா. ரசூல்லாவுடைய கண்ணியத்துக்கு மேலே வந்து நாம் வந்து பயங்கரமாக உதார விடுவோம். அதெல்லாம் இருக்குது. இந்த ஒரு இது இருக்குது. ரசூல்லா இன்றைக்கி இருந்தாங்கன்னா அவங்கள தொட்டால் ஒரு பெரிய பாக்கியம், அவங்கள பார்த்துட்டா ஒரு பெரிய பாக்கியம், அதெல்லாம் இருக்குது. இது மாதிரி ஒரு விஷயம் வந்து சஹாபாக்கள் செய்கிறாங்க. அது பார்க்குறாங்க. ஒழு செய்கிற தண்ணீர் அதை வந்து போட்டு எடுத்து குடிச்சிக்கிறாங்க, உடம்புல தடவிக்கிறாங்க, எடுத்து சேஃப்டி பண்ணிக்குவாங்க. நேருக்கு நேர் ரசூலாவை பார்க்குறதே கிடையாது. பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கிஸ்ராவுக்கும் நஜ்ஜாஷிக்கு கூட இந்த மாதிரி மக்கள் வந்து நடந்துக்கிறது கிடையாது, இவருக்கு வந்து இந்த அளவுக்கு மரியாதை இருக்குதுன்னு சொல்லி நோட் பண்ணிவிட்டு நேராக இவர் வந்து போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், அப்போ இவங்க போயிடுறாரு. போயிட்டு ஒரு 70 ஆண்கள் வந்து ஒரு குழுவாக அமைச்சு, அதாவது பேச்சு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கும்போது ஒரு 70 இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளம்பி வந்துடுறாங்க. இந்த வயசானவங்களாம் பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம போய் 4 காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வர்றாங்க. இவங்க 4 காட்டி அனுப்பி விட்றாங்க. யார்? ரசூல்லா. அது என்ன பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு டீம் செட் பண்ணி இதுக்குன்னு வச்சுருக்கிறாங்க ரசூல்லா. அது வந்து யார் அப்படின்னா இவர்களுடைய தலைமையில் முஹம்மத் பின் மஸ்லமா ரலியல்லாஹு இருக்காங்களா, அவங்களுடைய தலைமையில் இதுக்கும் ரசூல்லா ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஒரு டீம் நிறுத்தி, நீங்கள் பேச்சுவார்த்தை நடுவில் எவனாவது அடிக்க வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு பேனு ரசூல்லா இருக்கலாம், அதையும் பிளான் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கை வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரசூல்லா இதுவும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வர்றாங்க 80 பேர், இவங்க அடித்து விட்றாங்க, அவங்க ஓடிடுறாங்க. இப்போ இது மாதிரி ஒன்று நடக்குது. இப்போ இந்த விஷயத்தில் வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற 48:24 மக்காவின் சமீபமாக அவர்கள் மீது உங்களுக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுத்ததன் பின்னர் அவர்களுடைய கைகளை உங்களை விட்டும் அல்லாஹ் தடுத்தான், நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த சம்பவத்தை கூட அது சொல்கிறான்.